ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒன்றாலும் கணவனுடைய கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிற சிஸ்டமாக இருக்குதான் சொல்லுதேன். எனக்கு நான் என்ன செய்யன்னு தெரியல, எனக்கு எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக தெரிஞ்சால் தான் எனக்கு என்னுடைய கையில் வருமானம் வரும், நான் கற்றுக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பில்குல் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை தப்பான எண்ணம். அந்த தாட்டை ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்து போட்டுருங்க. ஒரு பேசிக் டெய்லராக இருக்கட்டும், ஆரியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு பேசிக் தெரிஞ்சாலே போதும். அதில் இருந்து ஒரு சின்ன வருமானம் நீங்கள் ஈட்டலாம். அப்படி என்ன தான் நம்ம இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி ஏக்கத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். பேசிக்கு மட்டும் டெய்லராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், பேசிக்கு மட்டும் அந்த பிஸ்னஸில் அதாவது சின்ன சின்ன வருமானம் வர்றத மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா இனி வர்ற வீடியோவில் கண்டிப்பாக நான் கொடுத்துட்டே இருப்பேன். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இல்லை எனக்கு இது தெரியலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொன்னீங்கன்னா அடுத்து அதுக்கு அதை பிஸ்னஸாக உங்களுக்கு வேணுமா அல்லது எப்படி வேணும் அப்படின்னு நான் அந்த கமெண்டை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நீங்கள் தொடர்ந்து வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்கள்.